ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டா சைனால ஏற்பட்ட வெள்ளத்துல ஒரு லைட் ஹவுஸ் அடிச்சிட்டு வந்துடுச்சு. அவ்வளோ தடையும் தாண்டி அது உடையாம மிதந்து போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு குவாலிட்டியா ஒரு சைனா ப்ராடக்டா ஆச்சரியமா இருக்குங்க. அடமலையில ஹைவே ஃபுல்லா தண்ணி. இவர் அதுல தப்பிச்சு வந்து இங்க மாட்டிக்கிட்டாரு. ரோட்ல இவ்வளவு பெரிய பள்ளம் கிடக்குமா? ஐயோ! அருணாச்சல் பிரதேஷுடைய ஜியாங்கிற இடத்துல ஒரு பைக்கர் இந்த வழியா வரும்போது மும்பைல பெஞ்ச மலையில ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இப்படி தெப்பக்குளமா மாறிடுச்சு. அப்போ அங்க அதிவேகத்துல வந்த வந்தே பாரத் ட்ரெயின் பண்ண சம்பவத்தை பாருங்க. உங்களுக்கான இந்த வர டாஸ்க் கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நம்பர்ஸை கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஆத்துல வெள்ளம் வந்துட்டாலே ரோட்ல மீன் பிடிக்க ஒரு கூட்டம் வந்துடும். அப்படி இங்கேயும் வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்த மீனை பிடிச்சிருந்தாங்க. அப்போ இங்க வந்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அட தப்பிச்சிடுச்சே. 5 பேர் சுத்து போட்டோம், அசால்ட்டா தப்பிச்சிடுச்சுங்க. என்ன பிடிக்க வருவானுங்க. வெள்ளத்துல நிறையவே கார் பாதிக்கப்படுறத பார்த்திருப்போம். அப்படி சைனால ஒருத்தர் தன் கார் வெள்ளத்துல மூழ்கிட கூடாதுன்னு இவரு கிரேனை வாடகைக்கு எடுத்து காரை கட்டி தொங்க விட்டாரு. ஆனா ஒரு பிளானு பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. அவர் கார் தவிர மத்த கார் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கிடுச்சு பாருங்க. அவ்வளவுக்கு ஃபெப் 2026ல இந்தோனேஷியா பாலிவுட் ஒரு பகுதியில வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அப்போ அங்குள்ள ஒரு தெருல எடுக்கப்பட்டிருந்த காட்சி தான் இது. அங்க தெருவுல தேங்கியிருந்த தண்ணியில பயங்கரமான மலைப்பாம்பு அசால்ட்டா நீந்தி போயிருந்தது. மே மாசம் பீகார்ல சூறாவளி சொல்லிட்டி அடிச்சிருந்திருக்கு. ஆனா இங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க புயலாது இதாதுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. டேய், சுத்தி முத்தி பாருங்கடா, புயல் காத்து பொழந்துகிட்டு இருக்கு. நமக்கு சோறு தான் முக்கியம். பாகிஸ்தான்ல வெள்ளத்துக்கு நடுவுல இது என்னன்னு நீங்க முழிக்கலாம். அது கரண்ட் ரீடிங் எடுக்கிற மீட்டரு. இதை ஏன் நடு ரோட்ல நட்டி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. புயல் காத்துக்கு நடுவுல வீட்டுக்கு கிளம்புன தாத்தா கோ வித் ஃப்ளோங்கிறது இதான் போல. நல்ல விஷயம், தாத்தா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாப்ல. குஜராத்ல 23 ஜூலை 2026ல கொட்டி தீர்த்த மழையினால என்ன நிலைமைன்னு பாருங்க. பார்க் பண்ணிருந்த அத்தனை காரும் மூழ்கிடுச்சு. முதல்ல இதை நான் நம்பலங்க. அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்ல வெரிஃபை பண்ணி தான் இதை நம்பினேன். பொதுவா வெள்ளத்துல பாறைங்க மரம் செடின்னு அடிச்சிட்டு வந்துதான் பார்த்திருப்போம். ஆனா இங்க ஏற்பட்டிருந்த காட்டாற்று வெள்ளத்துல 1000க்கு மேலான பார்சல்ஸ் தொடர்ந்து அடிச்சிட்டு வந்திருந்தது வெள்ளத்துல. வெள்ளம் ஏதோ ஒரு வேர் ஹவுஸ சூறையாடிடுச்சு. பெட்டியை பார்த்ததும் மக்கள் சும்மா இருப்பாங்களா? அரிசியா தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படி ஒரு சூறாவளியா? இது வெளிநாட்டுல எல்லாம் நடக்கல. தூத்துக்குடியில சூறாவளியா?
ஜூன் 21, 2026 தூத்துக்குடி வாகை குளத்துல இந்த சூறாவளி உருவாகி இருந்தது. எல்லாமே பாருங்க. என் ஊர்ல தாங்க நடந்திருக்கு. ஆனா என்னால பார்க்க முடியல இத. அட தூத்துக்குடிக்காரங்க யாரும் வீடியோ பார்த்தா யாரெல்லாம் இதை நேர்ல பாத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஆர்ப்பரிச்சு வர்ற வெள்ளத்தை சமாளிக்கிறதே மக்களுக்கு பெரிய விஷயம். இதுல வெள்ளத்துல என்ன அடிச்சிட்டு வந்துருதுன்னு பாருங்க. மாத்து கூட்டமா? அட பாம்பு பண்ணையில இருந்து 900 பாம்புங்க வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்து இருக்கு. அதுதான் இது. அதுல ஏகப்பட்ட பாம்புங்க மக்கள் வாழ்ற இடத்துக்குள்ள புகுந்துடுச்சு. இந்த சம்பவம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சே. என்னடா படுத்து கிடந்து போனை நோண்டிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. இப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்க இந்த கடைக்காரர் கொடுத்து வச்சிருக்கணும். வெள்ளம் கடைக்குள்ள பூந்துடாம 2 பேரும் விடிய விடிய முழிச்சிருந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இவங்க நேர்மைக்கு ஒரு லைக் கொடுப்போம். எத்தனை லைக்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவங்களுக்கு இங்க அடிச்சிருந்த புயல்ல நம்மலாம் மழை பஞ்சு தண்ணி கட்டினா அதை கஷ்டமா பார்ப்போம். ஆனா இவரு மழை தண்ணிய அட சாமர்த்தியமா அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரே. பலே ஆள் சார் நீங்க. இயற்கை நம்மள எப்பவும் ஆச்சரியப்பட வைக்க தவறுனதே இல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு இமாச்சல் பிரதேசம் நடந்த இந்த ஒரு சம்பவம் தான். அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு ரசிச்சிட்டு இருக்கும்போது சில செகண்ட்ஸ்ல சத்தியமா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடமே வெள்ளக்காடா மாறிடுச்சு. இத பார்க்கும்போது என்ன அறியாமலே ஒரு பயம் உருவாகுது இயற்கை மேல. இங்க எப்படி தண்ணி படாம தாவி போக முடியும் நீங்களே சொல்லுங்க. ஒழுங்கா போயிருந்தா கால் மட்டும் தான் நனைஞ்சிருக்கும். இப்ப பாரு. சூறாவளி எல்லாம் அடர்ந்த நிலப்பரப்புல உருவாகி தான் பார்த்திருப்போம். அதுவே சிட்டிக்குள்ள உருவானா என்ன ஆகும்? இங்க பாருங்க. சைனால ஜூலை மாசம் ஒரு பயங்கர சூறாவளி சிட்டியவே புரட்டி போட்டிருந்தது. பில்டிங்கோட ஃபால் சீலிங், விண்டோ, இன்சுலேஷன் பேனல்னு எல்லாமே புடுங்கிட்டு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இது கேளுங்க. நீங்க பாக்குற இந்த சம்பவங்களோட விவரங்கள் எல்லாமே சரி பார்த்து தான் இந்த வீடியோவை நாங்க பண்ணிருக்கோம். எங்களோட ஒர்க்குக்கு ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலத்துக்கு மேல வெள்ளம் கரபரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எவனாவது பைக்ல கிராஸ் பண்ணணும்னு நினைப்பானா? இந்த கிறுக் தன்னை பெரிய புளுத்தின்னு நினைச்சு கிராஸ் பண்ணியிருந்தான். விளைவை பாருங்க. வெள்ளம் பைக்கையும் அவனையும் இழுத்துட்டு போயிடுச்சு. நல்ல வேலை அங்க இருந்தவங்க முன் வந்து காப்பாத்தி இருந்தாங்க. இல்லனா அவ்வளவுதான். மழை பெஞ்சு முடிஞ்சதும் மழை தண்ணி போற டிரைனேஜ் இந்த வீடியோவை பாருங்களேன். வெள்ளத்துக்கு நடுவுல காரை வேகமா ரிவர்ஸ் எடுத்திருந்தாரு. ஏன்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. சப்போஸ் இவர் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணியிருந்தா இன்ஜினுக்குள்ள தண்ணி போக வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால தான் புத்திசாலித்தனமா ரிவர்ஸ்ல போனாராம். அட நிஜமா தாங்க.
அப்படியே பங்களாதேஷ் பக்கம் போனா আমি রাজারবাগের এই মুহূর্তে அங்க உள்ள வெள்ளத்தை இவர் லைவ்ல ரொம்ப சீரியஸா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. যদি একটু அப்போ সমান পানি এখানে பைக்ல தலைவன் என்ட்ரிய பாருங்க. கேமராமேன் போக்கஸ திருப்பினதுதான் ஹைலைட்டே. மார்ச் 2026ல ஒடிசால ஒரு சூறாவளி உருவாகி இருந்தது. அது எப்படிப்பட்ட சூறாவளினா இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூறாவளிய அந்த ஊர் மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. வழியில இருக்கிற எதையும் விட்டு வைக்காம சின்ன பின்னமாக்கிடுச்சு. மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணிய பார்த்ததும் நாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. 6 ஜூலை 2026ல மகாராஷ்டிரால ஏற்பட்ட பயங்கரமான மழையில மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வே வெள்ளக்காடா இருந்த காட்சியை பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி தொடர்ந்து பெஞ்ச மழையினால மும்பையுடைய சென்ட்ரல் பார்க்ன்ற ஏரியா வாட்டர் பார்க்கா மாறிடுச்சு போங்க. எல்லாரும் குளிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அட நிஜமாதான். A few moments later. இந்த வீடியோ வைரல் ஆகி மொத்த ஏரியாவும் கிளம்பி வந்துருச்சு விளையாடுறதுக்கு. டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. ஓ மை காட். என்னது? ஹலோ ஹலோ டேய் என்னடா லாரிய கடலுக்குள்ள பார்க் பண்ணிருக்கீங்க? हाँ मालिक, हां अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई. அந்த வண்டி எப்பறம் அங்க போச்சு? गलती हो गई, क्या हो गया? हाँ वो क्या है कि உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இஸ்தான்புல்ல பேய் மழை பெஞ்சிருந்தது 4 ஜூலை 2026ல. அந்த நேரத்துல இவர் தண்ணி உள்ள வந்துடாம இருக்க விடாம முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இயற்கைய நம்மளால வெல்ல முடியாது. கொஞ்சமா வந்தா தடுக்கலாம், இதை எப்படி பாஸ் தடுக்க முடியும்? இந்த மாதிரி நேரத்துல நம்மள முதல்ல காப்பாத்திக்கணும். Feb 2026ல பிரேசில்ல மழை கொட்டி தீத்து இருந்தது. அதுல பைக்ல வந்து 2 பொண்ணுங்க மாட்டி தண்ணியோட அடிச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ நல்ல வேளை அங்க இருந்தவங்க சரியான நேரத்துல காப்பாத்திட்டாங்க. புயல் மழையப்பெல்லாம் ஏன் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னா மீனை ஃபிஷ் டேங்க்ல தானே வளர்ப்பாங்க. ஆனா இங்க என்ன ரயில்வே ட்ராக்ல மீன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஜோடி ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்ச தண்ணியில ஏகப்பட்ட மீனுங்க நீந்திக்கிட்டு இருக்கு. மழை தண்ணி தேங்கி சகதியா இருக்கிற அந்த சந்தை கிராஸ் பண்ண முடியும் இவரால. மனுஷன் ஸ்பைடர்மேனுக்கு சித்தப்பாவா இருப்பாரு போல. எப்படி செவுத்துல தாவியே போயிருக்காரு பாருங்க. அட இப்பெல்லாம் வீட்டுக்கு சிலிண்டர் குயிக்கா டெலிவரி ஆகுதே. எப்படின்னா புது சர்வீஸ் போல வந்து மட்டும் பிக்கப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஜூலை 8ஆம் தேதி மகாராஷ்டிராவுடைய பட்டல்கங்காங்கிற ரிவர்ல 1000க்கும் மேலான சிலிண்டர்ஸ் வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்திருந்தது. சைனால என்னடானா வெள்ளத்துல பாம்பு வருது, இந்தியால சிலிண்டர் வருது, என்னடா நடக்குதுங்க?
புயல் கரைய 9 மணிக்கு கடக்கும்னு சொன்னா இவர் 8 மணிக்கு இன்னும் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஒரு அலை அதிகமா வீசிச்சே தூக்கிட்டு போயிடும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்ச மழையில இந்த ரோடு மொத்தமா மூழ்கிடுச்சு. கிராஸ் பண்ண பயந்து லாரி பஸ்னு அத்தனை பேரும் அங்க நிக்கிறத பார்க்க முடியும். ஆனா ஸ்பிளெண்டர்ல வந்து இந்த 2 பேர் கிராஸ் பண்ணிடலான்னு உள்ள இறங்கிட்டாங்க. பாதி தூரத்துல மாட்டிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா தத்தி தாவி கிராஸ் பண்ணிட்டாங்க. மழை தான் நின்னுடுச்சே. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் முன்னாடி என்ன பண்றாரு? ஓ, ஷூ நனையாம இருக்க இப்படி ஒரு ஐடியாவா? வாரே வா. கார் ஒண்ணு வந்துடுச்சு போல, நிக்க சொல்லிட்டு தாவிட்டு இருக்காரு. வீட்டு மாடியில வச்சிருந்த ஃபங்க்ஷன் பிளான் புயல் காத்துனால சோலி முடிஞ்சிடுச்சு. ஊரு ஃபுல்லா மழை பெஞ்சு வெள்ளம். ஆனா ஒரு 4 பேர் மட்டும் ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் அது. அட, இது என்ன வித்தியாசமா இருக்கே. 4 பேரும் டீ கடையை தேடிதான் அலையறாங்க. காத்துல கதவு அடிக்குதுன்னு பூட்ட போனாரு. என்ன கதவோட இவரும் போயிட்டாரு. வெள்ளத்துல பல கார் சிக்கினாலும் இந்த தார் அசால்ட்டா கடந்து போகும். அத பார்த்து நீங்க இத பார்க்கலையே. இவர் ஒரு படி மேல போய் சப்வேக்குள்ள இறக்கி இருந்திருக்காரு. இத இயற்கையோட கோர தாண்டவனே சொல்லலாம். மொத்த இடமும் வெள்ளத்தால சூழ்ந்துடுச்சு. அதுலயும் வீட்டு மாடியில ஒருத்தர் உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அசாம்ல ஒருத்தர் அவர் காரை வெள்ளத்திலிருந்து எப்படி காப்பாத்தி இருக்காருன்னு பாருங்க. பாலமரத்தை ஒன்னா கட்டி அது மேல காரை மிதக்க விட்டாரு. இயற்கையோட மனுஷங்க மட்டும் போராடல, பறவை கூட போராட தான் வேண்டியது இருக்கு. புயல் காத்தை எதிர்த்து அந்த பறவையால பறக்க முடியல. ஆனா அது முயற்சியும் கைவிடல, டைரக்ஷனையும் மாத்திக்கல. அண்டார்டிகாவுடைய ஐஸ் பகுதியை வீடியோ எடுக்கும்போது ஐஸ் கரைஞ்சு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. பாலத்துல மழை தண்ணி கரபரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த மாடு ஆபத்து தெரியாம எப்பயும் போல பாலத்தை கிராஸ் பண்ணும்போது நல்ல வேளை தண்ணியில அடிச்சிட்டு போகாம தப்பிச்சிடுச்சு. அடடா, வெள்ளம் வந்துடுச்சேன்னு பயப்படுறவங்க மத்தியில இவரு ஆட்டத்தை பாருங்க. ஆகா, வெள்ளம் வந்துடுச்சேன்னு டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. கேட்டுக்கு இந்த பக்கம் தண்ணி இல்ல, ஆனா அந்த பக்கம் வெள்ளத்தப்போ டேம திறக்கும் போது அதுல முதல்ல ஒண்ணு மாட்டிக்கிச்சு. மணிப்பூருடைய ஒரு ஆபத்தான சாலைய இந்த ட்ரக் டிரைவர் கிராஸ் பண்ணும்போது அங்க திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு.
டிரைவரால லாரிய பின்னாடி மூவ் பண்ண முடியல, வசம்பா மாட்டிக்கிட்டாரு. அந்த மொத்த இடமும் சரியறதுக்குள்ள டிரைவரும் கிளீனரும் சூதானமா தப்பிச்சு வந்துட்டாங்க. பைப்பை திறந்தா தண்ணி வரும், ஆனா இங்க சுவிட்ச போட்டாலே தண்ணி கொட்டுதே. பிளம்பர் கனெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டாரு போல. வேற ஒண்ணும் இல்ல, சீலிங் வழியா மழை தண்ணி உள்ள வருது. ஆத்துல வெள்ளம் ஆர்ப்பரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை இவர் ஆர்வமா போன்ல வீடியோ எடுக்கும்போது வெள்ளம் அதிகரிச்சு அவரை நோக்கி வந்துடுச்சு. உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாங்கிற மாதிரி இங்க கொஞ்ச நேரத்துல சலூனே மூழ்க போகுது. இவங்க சாவகாசமா முடி வெட்டி விட்டுட்டு இருக்காங்க. காஷ்மீர் பல்கமால இப்படி இருந்த இடம் கொஞ்ச நேரம் எப்படி ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க. நிலைமை கண்ட்ரோல் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு செகண்ட்ல வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது மாயமில்ல மந்திரமில்ல, வாங்க வாங்க பாருங்க பாருங்க, காசு பாருங்க. அட அந்தரத்துல மிதந்துகிட்டு இருக்கு. தொடர் மழையினால இங்க எப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இருந்ததுன்னு பாருங்க. இதாங்க உண்மையான சூறாவளி, எப்படி சும்மா சொலட்டி அடிக்குதுன்னு பாருங்க. இத பார்த்தாலே பயமா இருக்கு. இதுதான் சூரத்துடைய மிகப்பெரிய மொபைல் மார்க்கெட். ஆனா ஒரு நாள் பெஞ்ச மழையில இந்த இடம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரை மொத்தமும் மூழ்கிடுச்சு. सिचुएशन आउट ऑफ कंट्रोल, सिचुएशन हमारे कंट्रोल में है ही नहीं. पूरी की पूरी दुकान डूब गई है अपनी सभी. என்ன பக்கெட்டை வச்சு தண்ணி இறைச்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க மலை மேல இருந்து எப்படி காற்றாற்று வெள்ளம் உருவாகுதுன்னு பாருங்க. அது வழியில இருக்கிற எதையும் விட்டு வைக்காது, அடிச்சு இழுத்துட்டு வந்துடும். மலையில ஆட்டோ நிக்காம ஓட்ட இந்த ஆட்டோக்காரர் ஐடியாவை பாருங்க. சைலன்சர்ல ஒரு கம்பியை சொருகி விட்டாரு. சிம்பிள். இந்த வழியெல்லாம் போகணும்னா கூகுள் மேப்கார புதுசா மரைன் மோட்னு ஒன்று கொண்டு வந்தாதான் போக முடியும். மழை பெஞ்சாலே தவளைங்க வந்துடும். ஆனா இந்த தவளைங்க வித்தியாசமா இருக்கு. இது மலையில ஏற்படுற மண் சரிவோட வர்ற வெள்ளம் தான். அதுதான் இப்படி இருக்கு. டேய், இந்த வழியா ஆட்டோவை தூக்கிட்டு தான்டா போகணும். இந்த வழியா ஏன்டா வந்தீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.